திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள மேக்கல் நாயக்கன்பட்டியில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விபத்திற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஐப்பசி மாத பௌர்ணமியான இன்று தமிழகத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் பாலப்பட்டியில் இருந்து தனியார் டிராவல்ஸ் மூலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு 15க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர். அப்போது நாமக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மேக்கல் நாயக்கன்பட்டி பாலம் அருகே டிராவல்ஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. விபத்தில் அலகு சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் கவிழ்ந்த வேலிலிருந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்த இடம் திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் அருகில் மருத்துவமனை இருப்பது நாமக்கல் மாவட்டம் என்பதால் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். டிராவல்ஸ் ஓட்டி வந்தவர் சரத்குமார் என்பவர் ஓட்டிய வேன் கட்டுப்பாட்டை இழந்ததால் சென்ட்ரல் மீடியாவில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளார் என போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தினால் நாமக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவம் அறிந்த காட்டுப்புத்தூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் முன்பகுதியில் பின்பகுதியில் மற்ற வாகனம் ஏதும் வராதால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.